கர்மசாமி, என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், என் பொண்டாட்டிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். வணக்கண்ணே, என்ன நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன், காது வலிக்கு. என்னப்பா வேணும்? அதான் சொன்னேன், என் பொண்டாட்டிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை வேணும் கேட்டோம். பிள்ளை எங்கே இருக்காரு இப்போ? சொல்லலாம் கேட்காரா? ஏன்னா இன்னொருத்தி சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அதான் நான் கேட்டேன். சும்மாவா சொன்னேன். இன்னொரு தடவை காரணம் பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில கசக்குனா போச்சு. பையனுக்கு கல்யாண காலம் இப்ப அமைச்சிட்டேன். ஐப்பசிக்குள்ள இந்த திருமணத்தை நிறைவு பண்ணி தந்துருந்தேன். அவனுக்கு வருமானத்துக்குரிய வழியும் உருவாக்கி நிலையா உட்கார வச்சிருவோம். அவனுடைய நட்புகளால் அவமானப்பட்டு அவன் திருந்திட்டான். வெற்றியாக்கி தாரேன். உன் மனைவிக்கு சிறந்த ஆயுள் பாக்கியமும் தாரப்பா. வேற என்னப்பா வேணும்? வெற்றியாக்கிடுவோம். ஆடி அமாவாசைக்கு என்னடா கொண்டு செய்வேன்? சரி, சந்தோஷமா வந்து சரி போ. கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு அமைதி வேண்டும் முதலில், ரொம்ப முக்கியம் அதுதான். கர்மசாமி, எங்கள் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி நோய் பிணி காட்டுகிறது, பண நஷ்டம் ஏற்படுகிறது, தொழிலில் எதிர்பார்க்காம தடைகளும் நடந்து விட்டன என்று ஒரு குடும்பத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். பெங்களூர் பெங்களூர். யாரெல்லாம் வந்திய? அதான் தொழில், உடல்நிலை, பண நஷ்டம் எல்லாம் காலில் விட்டுவாங்க. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றமும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. இதுக்கு முன்னால எங்கடா வேலை பார்த்தேன்? அந்த கம்பெனிலேருந்து ஏன்டா வெளியில் வந்த? அந்த கம்பெனியில் நீ மீண்டும் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ உனக்கு ஆவணி மாதத்துக்குள்பட செப்டம்பருக்குள்ள அற்புதமான ஒரு கம்பெனி வேலைக்கு தரேன். புரியுதா? நன்றியோடு நடக்க நீ பழகிக்கிட்டால் உனக்கு வாழ்க்கையில் பல உயர்வுகள் கிடைக்கும். பெற்றோர்களிடமும் அப்படி இருக்கணும், மற்றவர்களிடமும் அப்படி இருக்கணும். நீ வந்தோன்னு இந்த பாட்டை நான் பாடினேனே, அர்த்தம் புரிகிறதா? சில குறைகள் உள்ளத்தில் இருப்பது உண்மைதான். ஆமாம், கொஞ்சம் மனசை மாற்றிக்கா. கால் வந்துட்டுவாங்க. இவன் யார் இந்த பையன்? சின்ன பயலே, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தை எல்லாம் எண்ணி பாரடா, எண்ணி பாரடா. ஆணும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்த்தி. ஒரு பொம்பளை பிள்ளையால உன் மனசு புண்படும். இளமையில் ஏற்படுவது தான். அவன் பின்னால் பேரக்கூடாது. அப்படி லேசாக ஒரு ட்ரைனிங் மாதிரி பழகிட்டு வீட்டுக்கு வந்துடு, பேசாமல் உட்கார். அடுத்து உன்னுடைய ஆஸ்திகள், ஜமீன்கள், இவைகளெல்லாம் பேர் இருக்கிறது ஒருத்தர் பேரில், அனுபவிக்கிறது ஒருத்தர் பேரில். உண்மை இல்லையா? அது எங்களுக்கு உரிமையாகுவது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் இப்போ கேட்குறீங்க. எழுத்து இருக்கிறவன் போராடுற நிலைக்கு நம்ம வெளியில் போகணும். அவங்கள போராடாமல் வைக்கிறது நியாயமா? ஆமாம், உரிமையானவங்க நீங்கள் தானே. அவங்க பேரை பாசத்தில் எழுதி வச்சு உங்களை பழி வாங்கிட்டு போயிட்டாங்களே, அப்போ அந்த எழுத்தை மாற்ற வேண்டும். மாற்றி நான் தருகிறேன், கால் விட்டு வாருங்கள். இல்லை தம்பி, உன் பேர் என்னடி? லவ் பண்ணுறியா? இன்னும் தான்
நான் எதிர்காலத்தை தான் சொல்லியிருக்கேன், நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்லலை. என்ன வேற என்ன வேணும்? இந்தா இனிமேல் பணம் கிடைக்கும், உங்கள் சொத்து கிடைக்கும், உன் பையனுக்கு வேலையும் கிடைக்கும். வா, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுதியாடா, இங்கேயே தான் இருக்கணும். அப்போ தான் பழகினவங்க கூடவே நம்ம லாந்தலாம், நட்பு கூடயே வாழ்ந்துக்கிடவும் செய்யலாம். வா வாமா பக்கத்தில். இது யாரு இவங்க? உங்க வீட்டுக்காரருடைய அக்காடா? அம்மா 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 அம்மான்னா சும்மாவா? யாருக்குள்ளது கிடக்கு? ஒரு பழைய வீடு ஒன்று சீர்குலைஞ்சு கிடக்காது. யாருடைய வீடு? உங்கள் முன்னோர்களுடைய சொத்துல. உங்களுக்கு தெரியாது. அந்த முன்னோர்களுடைய சொத்துல ஒரு வீடு ஒன்று கட்டமுன்னா போய் கிடக்கு. இந்த உடல்நிலைகளை நல்லாக்கி தரேன், மன தைரியமாக இருக்கும், ஆபத்து வராது. புண்ணியமாக எந்த ஒரு பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, வீண் குழப்பும் தேவையும் இல்லை. நல்லா இருக்கும். கற்பனை பண்ணக்கூடாது, உண்மையை உள்ளதுபடி ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்மதாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பெங்களூரு. யாரும் வந்திருக்காங்களே. வணக்கம் அண்ணாச்சி, வணக்கம். எந்த ஊர் உங்களுக்கு? பொம்பளை பிள்ளைக்கு என்னவா? மகள். ஏன் செய்யணும் மகளுக்கு? கால் வந்துட்டாங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. பெங்களூர்ல இருக்காளா வேற எங்கேயும் இருக்கிறாங்களா? மைசூர், மங்களூர் போன்ற இடங்கள்ல இருந்து தான் மாப்பிள்ளை வரும். அந்த கல்யாணத்தை நல்லா நடத்திடணும். சிவபெருமானுடைய அனுசரணை உள்ள ஒரு தெய்வீகமான குடும்பமாக இருக்கும். வேற என்ன வேணும்? 21 நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்க வேண்டும். 3 ப்ராஜெக்ட், ஒன்று வந்து டிக் ஆகிடுது, அது கொண்டு அமௌண்ட்டும் வந்துடும், வெற்றியாகித்தார். கர்மசாமிக்கு கர்மசாமி எங்களுடைய சொத்துல இன்னொருத்தர் இருந்துக்கிட்டு பங்கு கொடுக்க மாட்டோம்னு பயங்காட்டுறாங்க. என் பொண்டாட்டி வழியில் சொந்தம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன் முன்னாடி வழியில் சொந்தம் இல்லை, நீ பரமேஸ்வரா, நீ பின்ன பொதுவாக நினச்சிக்கிடாத, கால் வந்துட்டு வரலாம். மியூசிக் நல்லா இருக்குண்ணே. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், ஒரு பொம்பளை அங்கே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போ ஒரு 20 நாளாக அராஜகத்தை வெளிமுறையாக பண்ணினாலும் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்து முதல்ல தெளிவு பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க. அது கூடிய விரைவில் வெளியே வர வச்சு பேச்சுவார்த்தையில் தெளிவு பண்ணியிருந்தால் போதுமா? அதை முடிச்சு தரேன். அடுத்து மனைவி மேல் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி நிலையானதாக இருக்கும். அவங்க காட்டின அந்த பொருள் எங்கள் கண்ணுக்கு எப்பொழுது தெரியும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? மெல்ல அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்தாச்சு, முடிவாக்கி தாரேன். நம்ம பக்கம் ஜெயமாகும். இந்த மாதமே ஆயிடும், ஜெயிச்சு தாரேன். ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமி என்னுடைய இல்லற வாழ்க்கையில் பணப்போராட்டமும் மனப்போராட்டம். வேலூர் வேலூர்
பசுமாடு தானமா? ஆமாம். உட்காருங்க, கேட்டு சொல்லுது. என்ன வேலூர் ராணிப்பேட்டை என்ன? வேலூர் ராணிப்பேட்டை வேலூர். சோழிங்கர் வேலூர் மாவட்டம். அது சோழிங்கருங்கிற ஊரா? சோழிங்கர் நரசிம்மர் கோயிலா? நீங்க என்ன உத்தரவு? உங்களுடைய சொந்த ஊர்? திருப்பத்தூர் பக்கம். திருப்பதி. நான் நகரிலே கூப்பிடுறேன். ஆதார் கார்டு தான் எங்கே இருக்கு? ஒன்றும் போல உட்காருங்க. ஓகே, கால் வந்துட்டு வரலாம். அதான் போக மாட்டேங்கல, சாமி போக மாட்டேங்க. என்ன நல்ல காலில் விழலை. நான் உத்தரவிட்டு என்ன சத்தமா ஒருத்தன் கருப்பசாமி அருள்வாக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு கோயிலை உருவாக்கலாம். அவனா கற்பனை பண்ணி கோயிலை உருவாக்கி கடைசியில் சாமி அவனுக்கு வந்து சேரலை. அது சாமியா அல்லது ஞான சக்தியா? ஞான சக்திங்கிறது வேற, உடம்புல வரக்கூடிய ஆங்காரம் என்பது வேற. ஆங்காரம் என்பது தெய்வீகம் மிகுந்த ஒரு வகையான உணர்வு. அதில் தன்னை மறந்து வரக்கூடிய வார்த்தை தெய்வத்தின் வார்த்தையாக பாவித்து சொல்வதுதான் வாக்கு. ஆனால் ஞானம் என்பது அப்படி இல்லை. அசரீதியாக கேள்விப்பட்டு அசரீதியாக கேட்டு ஞானத்திலே காட்சிகளாக தெரிந்து உண்மையை உள்ளபடி சொல்லுகின்ற சக்திக்கு பெயர் ஞானம். இந்த கோவிலை கட்டியவன் சாமியை வர வைக்கணும்னு சொல்லி பல பூசாரிகள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து பணம் தான் செலவழிஞ்சது. அவனுக்கு அந்த வாக்கு சக்தியே கிடைக்கல. கடைசியில் கோயிலவே விலைக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதனால யாருக்கு என்ன பாக்கியம் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். என்ன ஆசைப்பட்டாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. அத மாதிரி உனக்கு உடல்ல வரக்கூடிய ஒரு வகையான ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, இதை வச்சு நம்ம சொந்தமாக ஒரு கோயிலை கட்டி அதை மனப்பூர்வமாக வணங்கி வரக்கூடிய மக்களுக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடிய ஒரு பவர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒன்று ஆன்மாவில் இருக்கிற கேள்வி. கால் வந்துட்டுவாங்க. அதனால தான் இப்போ உத்தரவு கொடுக்கு. அவன் அந்த கதையில் எழுதிட்டு பாவம். இந்த கோயிலை நீங்க பகுதியில் உருவாக்கி கொள்ளலாம். என்ன செய்யலாம்? கோயிலை உருவாக்கி கொள்ளலாம். நீ வணங்குகிற கருப்பசாமி உனக்கு துணையாக நிற்கும். நீ வணங்குகிற கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும். அந்த கோயிலை உருவாக்கி பிரார்த்தனைகளை கூட்டி தெளிவுபடுத்தக்கூடிய நாள் தை மாதம் ஆகும். அது நீ ஜெயிச்சுக்கலாம்ப்பா.
இது 12ஆம் படி கத்தி எடுத்து சொன்னார் சாமி. அதை தான் வீட்டில் வச்சுக்கிறேன். காலில் வச்சு சொல்லலாம். உட்காரலாம். இந்தாப்பா, நீ வணங்குற கருப்பசாமி உனக்கு துணை கொடுக்கும். வெற்றி உண்டு. வேற என்ன வேண்டும்? இன்னைக்கு கோயிலுக்கு உத்தரவு, பௌர்ணமிக்கு பிள்ளைகளுக்கு உத்தரவு. நல்லா நான் பணம் தந்திருக்கேன், அதிலே வந்துருவேன் எல்லாம். கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு. அப்படியா? சரி, ஓகே. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அறந்தாங்கி பகுதி, அறந்தாங்கி நல்ல மரந்தாங்கி. யாருப்பா அறந்தாங்கி பகுதியா? வாங்க. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு. இவங்க பிள்ளையாரு. என்ன வேண்டும்? அதான் உங்களுக்கு பிள்ளையாருன்னு கேட்டேன். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறப்பா, விக்னேஸ்வரன் பேர் வைக்கணும். கால் வந்துட்டு. ரிசல்ட் எல்லாம் பார்த்தேன், செக் பண்ணியிருந்தீங்களா? சின்ன நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ட்ராப்ஸ் இருக்கும், புரியுதா? இந்த ஆவணி சதுர்த்திக்கு பின் குழந்தை பாக்கியம் ஜனனமாகும், வெற்றி அடைவாய். இந்த மகனே, செல்வ சிறப்போடு வாழ்வாய். ஆடிய மாதத்துக்கு என்னடா கொண்டு வருவேன்? சபா. சந்தோஷம் தான் தம்பி, சந்தோஷம். கருப்பசாமிக்கு அறந்தாங்கி. வாடா கண்ணே வா, வாயா கண்ணே வா. கால விடுவாக்கா சாஸ்தா எங்க இருக்கிறாங்க? என்னது? சுகருக்கு நல்லது எனக்கா? சபரிமலைக்கு போயிருக்கியா? ஐயனார் கோயில் எங்க இருக்கு? அதான் தர்மசாஸ்தா வரதான் வாயா கண்ணே வா, ஐயப்பா வாயாச்சாமி வான்னு பாட்டு பண்ணேன். என்னடா வேணும் உனக்கு? கண்ணை முடிக்காண்டா தம்பி. வருமா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிடுவானா? ஓகே, நீ மட்டும் கால் வந்துட்டு வா. இந்தா தொழிலை ஆரம்பித்துக்கொள். செப்டம்பர்லேருந்து வியாபாரம் பெருமையாக இருக்கும், நிறைய பணம் கிடைக்கும். ஆடிய மாதத்துக்கு வந்துரு, புண்ணியம் பெறுவாய் அம்மா. சென்று வா. கருப்பசாமிக்கு இனிப்பு கொண்டா. புண்ணியந்த ஊரு ஜப்பான். கல்யாணம் முடிச்சிட்ட? தெரியும் தெரியும், அங்கே வைப்பா. ஓம் மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. மதுரை அரசாளும் மீனாட்சி, தில்லையில் அவள் பெயர் சிவகாமி, திருக்கடவூரில் அபிராமி, நெல்லையில் அவள்தான் காந்திமதி. போலீஸ் விசாரணை வழக்கு, போலீஸ் விசாரணை வழக்கு. யாருக்காவது இருந்து மன வருத்தப்பட்டிருக்கீங்களா? போலீஸ் விசாரணை வழக்கு மதுரை. வாங்க
இந்த விஷயம் வேண்டா. என்ன போலீஸ் விசாரணை? குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை. வந்து கூப்பிட்ட கேட்டாங்களா? விசாரிச்சா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போயாச்சு. ஜம் கால் வந்துட்டு வரலாம். நின்றுக்கிட்டா போதும், உட்கார முடியாது உங்களால். இந்த கேஸ் காம்ப்ரமைஸ்னா முடியுமே தவிர ஜட்ஜ்மெண்ட் வர போகாது. முடிச்சு தந்தா போதுமா? எப்படி? அப்படிதான் முடியணும். ஆமாம், கேஸ் முடிகிறது வர ஆரோக்கியம் சூழ்நிலைகள் ஒத்துழைக்காதுப்பா. அதனால் காம்ப்ரமைஸ் தான் முடியும். பேச்சுவார்த்தைக்குரிய நபர்களை வர வச்சு பேசி முடிச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? உடம்பு சரியில்லை, பக்கத்தில் வரலாம். முடியுமா? நல்ல ப்ரெஷர் பாயிண்ட் அதிகம் இருக்குது. அப்பப்போ ஹார்ட் பீட்டு கூடுதல் அடிக்கி தள்ளாடி விழுத மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் இருக்குது. குணமாக்கி வெட்டியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? பையனை பற்றி என்கிட்ட நாளைக்கு காலையில் கேட்டுட்டு ஊருக்கு கிளம்புங்க. பக்கத்தில் வரணும். சரியா? வெற்றி உண்டு. ஐயன் கர்மசாமிக்கு. அப்படியா? இதில் மதுரை மட்டும் நிற்கலாம், வேலூரும் சேர்ந்து மேலூர் நிற்கலாம். பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். எந்த பிள்ளைது? யார் இவங்க? கால் வந்துட்டுவாங்க. என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தவங்க. அடுத்து யாரு? பிள்ளை பேர் என்ன பேரு? தள்ளி அப்படின்னு இருக்கா. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு எல்லையில மாரியம்மனுடைய சக்தி இருக்கு. உண்மையா? வீரகாளியாத்தாவுடைய பவர் இருக்கு. கர்மசாமியுடைய அங்கீகாரம் பெற்ற எல்லை உன்னுடைய எல்லை. குங்குமக்காரியினுடைய குடமுழுக்கு உள்ள இடம். 3வது கோபுரம் உன் வீட்டில் இருந்து பார்த்தா தெரியும். சரிதானா? கால் வந்துட்டுவா. 12 கோபுரம் இருக்கு. 3வது கோபுரம் என் வீட்டில் இருந்து பார்த்தா தெரியும். மங்களகரமான எல்லையில் இருக்கிறனா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்கு. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா அமையுமா, நாங்கள் தேடணுமா அல்லது இயல்பாக அமையுமாங்கிற ஒரு குழப்பம். நீங்களே தேடி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சம்பந்தத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? கால் ஒன்று. ஓ ஹாய் ஹூ ஹீ ஓ 88 நாட்கள். 88 நாட்கள் சனி பகவானுடைய விசித்திர உணர்வோட்டம் இருக்கு. 88 நாட்களுக்கு பிறகு வாரன் அமையும், புண்ணியம் கிடைக்கும், செல்வம் செழிக்கும், ஆனந்தம் அடைவார். கால் வந்துட்டு வரலாம். அண்ணாச்சி வாங்க, சுகமா இருக்கீங்களா? வாங்க அண்ணாச்சி. என்ன பிள்ளை? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? இல்லை, சொல்ல கேட்க மாட்டேங்குது. 33 வயசாச்சு, கல்யாணம் விட்டு வர மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளை விஷயமாச்சே. ஓ கால் வந்துட்டு.
உன் பிள்ளை ஒருத்தருடைய பதிலுக்காக காத்திருக்கு. ஒருவருடைய பதிலுக்காக உன் பிள்ளை காத்திருக்கு. அந்த பதில் கிடைச்ச பிறகுதான் என் வாழ்க்கையை பற்றி நான் முடிவெடுப்பேன். அதுவரை யார் என்ன கேட்டாலும் எனக்கு பிடிக்கல, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்லி எதையாவது சொல்லி நான் தடங்கல் பண்ணத்தான் செய்வேன். அந்த பதில் கிடைக்கிறதுக்கு 4 மாத காலம் 120 நாட்கள் இருக்கு. சென்னையில் இருந்து வரும். அதில் ஒரு தெளிவை கொடுத்து உன் பிள்ளைய நல்லா வாழ வச்சு தந்தா போதுமா? கால் விட்டு வரலாம். நல்லா கோபாலா நல்லா இருக்கேடா. சொத்து பிரச்சனைக்கு முடிவு புரட்டாசிக்கு பின் பேசுவது. வெற்றி ஆகிட்டார். ஆடி அமாவாசைக்கு என்னப்பா வருவேன்? சந்தோஷம். கர்மசாமிக்கு சாமி எனக்கு ஒரு நிலையான தொழிலை கொடுத்து கேட்டு வந்தது யார்? கால் நாராயணா. சுமார் யாரா வந்தீர்கள்? சபாஸ். சாமி சுவாமியே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன்டா தம்பி. மதுரையா உனக்கு சொந்த ஊரு? பூர்வீகம் பூர்வீகம் எவ்வளோ நாள் ஆச்சு மதுரைக்கு வந்து? ஆதார் கார்டுலாம் அங்கேயே மாற்றியாச்சா? சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி 2 பேர் வராங்களா? அவங்க யாரு? கால் வந்துட்டார். அதான் அவங்களுக்கு இங்கே ஏரியா இல்லையே, இவன் இப்படி சொல்லுதானே என்ன அர்த்தம்னு கேள்விட்டாங்க. என்னடா சொத்தாங்க? அமைதியை பெறுங்கள், அமைதியை பெறுங்கள், அமைதியை பெறுங்கள். மூணு ஆண்டு காலங்களாக தொழில் தொழில் என்று ஓடி பணங்கள் நஷ்டமும் உடல் நினைத்ததும் தான் மிச்சமே தவிர இதுவரை நிலையான வருமானத்தை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கல. இது கிரகமா இல்லாட்ட என் தலைவிதியே இப்படித்தானா? இதுக்கு என்ன முடிவு என்பது உன்னுடைய குழப்பம். நீ பிறந்த அம்சமே அதுதான்டா. அதனால 2027 உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான ஒரு பெரிய பிஸ்னஸ் தொடங்குவேன். அதுக்கு வேண்டிய பண உதவி கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வச்சா நீ அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு தோற்று போயிடுவேன். நீயே தனிமையாக செய், வெற்றி உன் பக்கம். கால் வந்துட்டு வா, நீ உட்காருக்கா. உட்காரலாம். உன்னுடைய உடல்நிலை சம்பந்தமாக தீய சக்திகள் எதுவும் இல்லை, இயற்கையான குறைபாடு. அதை நீக்கித்தார வெற்றி அடைஞ்சிருவேன். 3 முறை என்னைய பார்க்கவா, அது சொந்தமாக அடுத்து பேசுவோம்ப்பா. நாராயணா. கர்மசாமிக்கு குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊரு? மதுரை. உங்க ஊர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு வீரனுடைய சிலை இருக்கு, அது என்ன சிலை? யார் அது? அப்படியா? என்ன பட்டி? கால் வந்து வீர வாளோட ஒருத்தர் இருக்காரு, அது யாருடா? கிடையவே கிடையாது. அது மனிதரின் சிலை. உன்னுடைய அது யாரு? அது தெய்வம் இல்லாமா? சரி, கண்ண முடிக்கா.
ரெட்டை குழந்தை பிறக்கக்கூடிய ஜாதகம் உனக்கு. 2 பிறவிகள், 2 குழந்தைகள் உண்டு. ஒரு ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைக்கு பேர் அபிராமின்னு பேர் வைக்கணும். ஆம்பளை பையனுக்கு கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். கால் விட்டுவா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு